மாணவர்களே, அடுத்து 2 மதிப்பெண் வினாக்களில் 19வது கணக்கு. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா முக்கோணவியல் பாடத்தில் 6வது பாடத்தில் இப்போ பார்க்க போகிறோம். சில 6வது பாடத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்களை நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் எடுத்துக்காட்டு 6.1 tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மைனஸில் இருக்குது, இதை பெருக்கலாக நம்ம நிரூபிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரி நிரூபிச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரொம்ப எளிமையானது தான். இதில் அந்த கோணவியல் விகிதங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது எளிமையாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிக்க போகிறோம். இப்போது இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதுங்க. மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை என்ன எழுத போனால் காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் வகுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் பெருக்கிடுங்க. அப்படி பெருக்கும்போது இந்த ரெண்டு என்ன கேன்சல் ஆகிடும், மதிப்பு மாறாது. ஏன்னா நம்ம இதை நிரூபிக்கிறதுக்காக இந்த மெத்தடை நம்ம எடுக்கிறோம். ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் வகுத்துட்டு ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் பெருக்கிறோம். இப்போது tan ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதுங்க. tan ஸ்கொயர் தீட்டா இது எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டானுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan தீட்டா. அப்போ இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போது இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அதனால் இந்த tan ஸ்கொயர் தீட்டாங்கிறத நாம் என்ன பண்ணிடலாம், வெளியில் எடுத்துடலாம். அப்போ இங்கே 1ன்னு வரும். மைனஸ் இங்கே என்ன வந்துடும், ஒரு tan ஸ்கொயர் தீட்டாவை வெளியில் எடுத்துட்டோம். அது என்ன வந்துடும், இது காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிக்கும். அப்போது tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம், நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அவ்வளோதான். அப்போது நம்ம என்ன நிரூபிச்சிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடை நம்ம நிரூபிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஒரே ஆன்சர் வந்துச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா டாட் சைன் ஸ்கொயர் தீட்டா நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான கணக்கு. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கூடியது மதிப்புகள் முக்கோணவியல் விகிதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan தீட்டா. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இது காமனாக தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் நம்ம இதில் இப்போது சைன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் இது எப்படி எழுதலாம், இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த போனால் என்ன ஆயிரும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். இது இந்த 1 வச்சுட்டு இந்த 2 எழுத போகிறோம். அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சிட்டோம்னா என்ன ஆகும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த முக்கோணவியல் விகிதங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதில் எளிமையாக இதில் எந்தெந்த இடத்துல பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது என்ன ஆயிடுச்சு, tan ஸ்கொயர் தீட்டாவை எழுதிக்கிறோம். அதேமாதிரி இந்த காஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக என்ன எழுதலாம், இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த முக்கோணவியல் விகிதங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கணக்குகளை எளிமையாக உங்களால் செய்ய முடியும். மாணவர்களே, அடுத்து 2 மதிப்பெண் வினாக்களில் 20வது கணக்கு பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 6.2 sin a பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ என்பதை நிரூபிக்கும். இந்த கணக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி பரீட்சையில் கேட்கக்கூடிய ஒரு கணக்கு தான். இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த கணக்கை நம்ம இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்போது இதில் முன்னாடி செஞ்ச அந்த கணக்கு மாதிரியே தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கத்தில் எடுத்துக்கிறோம். இடது பக்கத்தில் என்ன இருக்குது, sin a பை
1 + cos A எடுத்துக்கிட்டு நாம் வலது பக்கத்தில் இருக்கிற ஆன்சரை நாம் நிரூபிக்கணும். அப்போது இது எழுதிக்கிறோம். sin A அப்படியே எழுதிக்கிங்க by 1 + cos A அதை எழுதுங்க. இப்போது இதுக்கு இணையான இது ஆப்போசிட்டாக இருக்கிறத எடுத்து நாம் மேலேயும் கீழேயும் பிரிக்கலாம். இது 1 + cos Aங்கிறதுனால இது என்ன எழுதணும்னா 1 - cos A ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கணும். அப்போ இது ரெண்டு கேன்சல் பெருக்கலாக இருக்கிறதுனால அந்த மதிப்பு மாறாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற இந்த ஆன்சரை நிரூபிக்கணுங்கிறதுக்காக. இப்போது இந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே பெருக்கிடுறோம். அப்போ 1 + cos A இது எப்படி எழுதலாம்? 1 - cos Aன்னு எழுதலாம். இந்த ரெண்டையும் பெருக்கியாச்சு. ரெண்டையும் பெருக்கிட்டோம். அடுத்து இந்த ரெண்டையும் மேலே இருக்கிற ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். sin A இது எப்படி எழுதலாம்? 1 - cos Aன்னு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது? கீழே A + B A - B A + B இன்ட்டு A - B அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதலாம்? A² - B² எழுதலாம் அப்படிங்கிறத கான்செப்ட். அப்போது இது எப்படி இருக்குது? 1 + cos A அடுத்து இங்கே என்ன இருக்குது? 1 - cos Aன்னு இருக்குது. அப்போது இங்கே Aக்கு பதிலாக இங்கே 1 இருக்குது, Bக்கு பதிலாக cos A இருக்குது. இங்கே Aக்கு பதிலாக 1 Bக்கு பதிலாக cos Aன்னு இருக்குது. அப்போது Aன்னு இருந்ததுன்னா A² எழுதுகிறோம், Bன்னு இருந்தால் B² எழுதிக்க. அப்போது இங்கே 1ன்னு இருக்கிறதுனால இது எப்படி எழுதலாம்? 1² மைனஸ் அதுக்கப்புறம் எப்படி எழுதலாம்? cos² Aன்னு எழுதலாம். 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ -cos² Aன்னு எழுதலாம். சரியா? அப்போ 1 + cos A 1 - cos Aக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? 1 - cos² Aங்கிறது எழுதுவோம். இப்போது sin A 1 - cos A எழுதிட்டு கீழே என்ன எழுத போகிறோம்? 1 - cos² A 1 - cos² A அப்படிங்கிறது எழுத போகிறோம். எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன? இந்த 1 - cos² Aக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்னா இப்போ ஆல்ரெடி நான் சொன்னது தான் sin² A + cos² A அப்படின்னு இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ என்ன? 1. அதாவது sin² θ + cos² θன்னு எழுதுவோம் 1. இப்போது நமக்கு என்ன வேல்யூ வேணும்? இப்போது இந்த sin² Aவை அப்படியே வச்சிட்டோம்னா இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது அந்த போனால் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். 1 - cos² Aன்னு மாறிக்கும். அப்போது நம்ம என்ன எழுத போகிறோம்? sin A அப்படியே எழுதுங்க 1 - cos A எழுதிட்டு இப்போ 1 - cos² A இதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட் எடுத்து இங்கே எழுத போகிறோம். sin² A இப்போ இங்கே sin A இருக்குது, sin² A இருக்குது. அப்போ இதில் 1 கேன்சல் ஆகிரும். இப்போ இங்கே என்ன இருக்கும்? பேலன்ஸ் 1 தான் இருக்கும். அப்போது இது அப்படியே எழுதுங்க. வலது பக்கத்தில் இருக்கிறத 1 - cos A 1 - cos A டிவைடட் பை என்ன எழுதலாம்? sin A அப்படின்னு எழுதலாம். அப்போது நாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரை நிரூபிச்சிட்டோமா? சரியா? இந்த ஆன்சர் அப்படியே வந்துருச்சு நமக்கு. இது என்ன? sin A by 1 + cos A இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிக்கப்பட்டது. இப்போது இதில் என்ன இந்த கணக்குலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். A + B × A - B அப்படின்னு இருந்ததுன்னா அது எப்படி எழுதலாம்? A² - B²ங்கிற ஃபார்முலா வடிவத்துக்கு மாற்றி இந்த கான்செப்ட் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு முற்றுரிமை என்னது? sin² A + cos² A வேல்யூ என்னதுன்னா 1. அப்போ அதை வச்சு நாம் இதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல கண்டுபிடிச்சி எழுதியிருப்போம். அப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு கான்செப்ட் என்னது? ப்ளஸ் வந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதை எடுத்து நாம் மேலேயும் கீழேயும் பெருக்கி கண்டுபிடிக்கணும். மொத்தம் 3 கான்செப்ட் இதில் யூஸ் ஆகும். ஸோ மொத்தத்தில் இதனுடைய ஃபார்முலாஸ் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த சம்மை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று. மாணவர்களே, அடுத்து 2 மதிப்பெண் வினாக்களில் 21வது கணக்கு எடுத்துக்காட்டு 6.3 பார்க்க போகிறோம். 1 + cot² θ by 1 + cosecant θ = cosecant θ என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய தீர்வை நம்ம பார்க்கலாம்.
சரியா? ஃபஸ்ட்டு இதில் வழக்கம் போல் என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது இடது பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எழுதினாலும் சரி, நீங்கள் இடது பக்கம்னு எழுதினாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு 1 + cot ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதுங்க, டிவைடட் பை 1 + கொசிகன் தீட்டா. இதையும் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போது 1 + இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதுக்கு ஆப்போசிட், அதாவது காட் ஸ்கொயர் தீட்டாவுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்க, 1 + கொசிகன் தீட்டா. சரியா? இது நீ கீழே இருக்கிறது அந்த ஃபார்முலா அப்படியே முன்னாடி எழுதிட்டு இந்த 1 எழுதுகிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படிங்கிறத இந்த காட் ஸ்கொயர் தீட்டானுடைய ஃபார்முலா. இப்போது 1 + இது என்ன ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது? a² - b² ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா கொசிகன் தீட்டா +1. இன்னொன்று எழுதலாம் கொசிகன் தீட்டா -1 எழுதலாம், டிவைடட் பை இந்த 1 + கொசிகன் தீட்டான்னு எழுதலாம், அல்லது கொசிகன் தீட்டா +1 எழுதினாலும் ஒன்று தான், ஏன்னா ப்ளஸில் இருக்கிறதுனால. கொசிகன் தீட்டா +1. அப்போ இந்த கொசிகன் தீட்டா +1 இந்த பக்கம் கொசிகன் தீட்டா +1 என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 + இந்த கொசிகன் தீட்டாவை அப்படியே எழுது, கொசிகன் தீட்டா -1. அப்போ இந்த +1 இந்த -1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன? கொசிகன் தீட்டா. அப்போது ரைட் ஹேண்ட் சைடு நாம் நிரூபிச்சிட்டோம். சரியா? ரொம்ப எளிமையாக நிரூபிச்சிடலாம். 2 மதிப்பெண்கள் இதற்கு. இதில் தெரியக்கூடிய கான்செப்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா அது என்ன ஃபார்முலா எழுத போகிறோம்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா a + b × a - b அப்படின்னு எழுதுனா அதுக்குரிய ஃபார்முலா என்ன? a² - b² அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது? நமக்கு கொசிகன் தீட்டா +1, அதே மாதிரி கொசிகன் தீட்டா என்ன இருக்குது? -1ன்னு இருக்கு. அப்போது ஏக்கு பதிலாக கொசிகன் தீட்டா, பிக்கு பதிலாக 1ன்னு இருக்குது. அப்போது ஏ இருந்துன்னா a², b இருந்தால் b² எழுதுகிறோம். அப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1. சரியா? அந்த கொசிகன் தீட்டா -1 தான் நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? கொசிகன் தீட்டா +1, கொசிகன் தீட்டா -1ன்னு எழுதியிருக்கோம் இந்த கான்செப்ட். ஸோ இதில் 2 கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அதை தெளிவாக தெரிஞ்சுன்னா அது 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நம்ம என்ன எழுதிடலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிக்கப்பட்டது. எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம்.